கனக சபாபதி, இங்க ரேவண்ணாவையும் பிரஜ்வாலையும் முன்வைத்து எழுந்திருக்கக்கூடிய சிக்கல்கள் கர்நாடக மாநிலத்தில் பாஜகவுக்கான வெற்றி வாய்ப்பை பாதிக்குமா? சார், இது நான் திருப்பி சொல்றேன். இது எங்களுடைய கூட்டணி கட்சியில் நடந்த பிரச்சனை. இது தவறு நடந்திருக்குமானால் கண்டிப்பாக எடுக்க வேண்டும். எங்களுடைய உள்துறை அமைச்சர், கட்சி தலைவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். திருமதி ஹசீனா அவர்கள் சொன்ன மாதிரி வழக்கு பதிவு ஒன்று இருக்குது, எத்தனையோ கம்ப்ளைண்ட் வருது, உடனே நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் மாநில அரசு. அதை இப்போது செய்திருக்கிறார்கள். அதே மத்திய அரசுக்கும் பொருந்தும். கம்ப்ளைண்ட் வந்ததுக்கு அப்புறம் நாம என்ன செய்ய முடியுமோ நாம செய்வோம். அதுக்கு முன்னால திரு அருணன் திருப்பி ஒரு பொய்ய சொல்லிட்டே இருந்தாரு. நாங்க கூட்டணி கட்சி தலைவருக்கு நீங்க ஆதரவு கொடுத்தீங்க என்ன? இல்ல, அதுக்கு முன்னாடி பிரஜ்வால் இருந்தாரு. அதுக்கு முன்னாடி ஜெர்மன் போயிட்டாரு. அவங்க கட்சியில சரி, அதுக்கு போயிட்டாரு. அதுக்கு இப்போ இனிமேல் நடவடிக்கை அவர் மேல கேஸ் வழக்கு பண்ணல மாநில அரசு, அதனால தாமதமாக இருக்கலாம். அவர் போயிருக்காரு, நடவடிக்கை எடுப்பாங்க. நீங்க உங்க கட்சியில உங்க கட்சி பாருங்க, உங்க கட்சியில உங்க கட்சியினுடைய மூத்த தலைவர் அச்சுதானந்தன் முன்னால அந்த பொண்ணு 14 வயசு பொண்ணு இந்த மாதிரி என்னை கற்பழிச்சு பட்டது மட்டும் இல்லாமல் உண்மையை வெளி சொல்ல வேண்டாம்னு சொல்றாங்கன்னு சொல்லுது. பிணையாரி விஜயம் போய் ஒண்ணு அப்படி எல்லாம் தெளிவுபடுத்திட்டாரு. அது மட்டும் நடவடிக்கை எடுப்போம் தெளிவுபடுத்திட்டாரு. அவங்க பேச்சு தாங்க, வெறும் பேச்சையே சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவங்க பெரும் பேச்சா இது அப்படி அல்ல. இது எவ்வளவு ஆதாரம், கடைசியா எஃப்ஐஆர் எனக்கு சம்பந்தமா பேசிருக்கீங்க. அது கடைசி பதில் சொல்லிட்டோம். இல்ல, நீங்க தான் சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க. நான் பேசும்போது குறுக்கிடாதீங்க. எப்படி எனக்கு சொன்னீங்க அதே மாதிரி அதற்கு முன்னால நான் சொன்ன 2021 சுப்னா சுரேஷ் வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார். தாமஸ் இந்த சுரேந்திரன் அமைச்சர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இவங்க எல்லாம் பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்காங்க. நீங்க அவங்க அதுல ஒருத்தருக்கு எம்பி சீட்டு கொடுக்குறீங்க. அது மட்டும் உள்கட்சி பிரச்சனையா? அப்ப அது உள்கட்சி பிரச்சனை இல்லையா? அது யார் செஞ்சாலும் தப்பு சார். எங்களுக்கு கேட்கறதுக்கு உரிமை இருக்குது சார். நாங்க கேட்போம் சார். நீங்க உங்க கட்சி தலைவர்கள் மேல உங்க ஊர்ல பிணையாரி விஜய் முன்னால நடந்திருக்கிறது. பிணையாரி விஜய் இன்னைக்கு வரைக்கும் அதை மறைச்சிட்டு இருக்கிறாரு. எந்த நடவடிக்கை எடுக்கல. நீங்க தான் உரிமை இருக்கு அந்த பிரச்சனைகள் குறித்து கேள்வி எழுப்புங்க, பட்டியல் போடுங்க. ஆனா இப்படி கேட்பதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா, பிரஜ்வால் விவகாரமோ அல்லது மற்ற விவகாரமோ அவர்கள் குற்றம் சாட்டுகிறதையோ நியாயப்படுத்துற மாதிரியான ஒரு தோற்றம் உருவாகுது. நடவடிக்கை எடுங்க. நாங்க யாரும் மறைக்கல சார். நடவடிக்கை எடுக்க வேண்டும். எங்களுடைய கட்சி தலைமையே சொல்லி இருக்கிறது, நடவடிக்கை எடுக்க வேண்டும். சரி, ஓகே, நடவடிக்கை எடுக்க. நாங்க நடவடிக்கை எடுக்க இவங்களை மாதிரி மறைக்கிறது இல்லை. இது ஏதோ நாங்க உள்கட்சியில குழு போட்டோம், அதனால நாங்க முடிவு பண்ணிக்குவோம். இது நீங்க மட்டும் முடிவு பண்ற விஷயம் இல்ல. ஒரே ஒரு வாக்கியம் தான். இந்த விவகாரம் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். அவங்க பேசுறாங்க, இவங்க பேசுறாங்க, நடவடிக்கை எடுக்க முடியல. ஐயா, அவங்கள காவல்துறைக்கு போக சொல்லுங்க. அவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலைன்னா அப்புறம் கேளுங்க. அதை பத்தி முதல்ல வழக்கே இல்லைங்களா? நீங்களா பேசிக்கிட்டு தான் அவர் பேசிட்டா இவர் பேசிட்டா அது மேல எப்படியா நடவடிக்கை எடுக்கணும்? நன்றி.